அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஆனால் 12 மணி ஆனால் எந்த இடம்னு பார்க்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு கொடுக்குற. ஆனால் இந்து மதத்தில் மட்டும் எந்த ஒரு கண்டிஷன்ஸ் கிடையாது, எப்படி ட்ரெஸ் பண்ணணுங்கிறது தெரியாது, எப்படி இருக்கணுங்கிறது. ஏன் அந்த இந்து மதத்துக்கு மட்டும் அப்படி ஒரு விஷயம்? சுதந்திரமான மதம் இது. அது ரெண்டுமே கம்பெனி மாதிரி. அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். அந்த கட்டுப்பாட்டை தாண்டி வர முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, என்கிட்ட 2-3 பாய்ங்க வந்து உபதேசம் வாங்கினாங்க. உபதேசம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோடனே ஒரு குரூப்பை ஊட்டாண்டு போயிடுச்சு. அவங்க மறுமாதம் வரவே முடியல இல்லையா. கிறிஸ்டினுங்க வந்து உபதேசம் வாங்கினாங்க. உடனே அவங்களுக்கு பெரிய டார்ச்சர் அது. ஆனால் அவங்க கம்பல்சரி ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போயே ஆகணும், வெள்ளிக்கிழமைனா மசூதிக்கு போயே ஆகணும். ஆனால் உனக்கு சாமி அன்றைக்கி என்ன கும்பிட்டுக்கிறியா, நீ எங்கேயும் எதுவும் வேலை இல்லைன்னா அப்படி கோயிலுக்கு போகலான்னு போவேன். உருவ வழிபாடு இல்லை, உருவ வழிபாடு கிட்ட அருவ வழிபாடு ஏதோ ஒரு வழிபாடு. ஆனால் கோவிலுக்கு இந்துக்கள் கரெக்டாக எந்த இப்போ ஒரு கிராமத்தில் போனீங்கன்னா அந்த கிராமத்தில் எவ்வளோ சர்ச் கிறிஸ்டினுக்குறான், எவ்வளோ முஸ்லீமுக்குறான் அப்படின்ட்டு அந்த சர்ச்சில் போய் கேட்டீங்கன்னா அவன் சொல்லிடுவான் இத்தனை கிறிஸ்டின் இந்த ஊரில் இருக்கிறான்ட்டு. அந்த ஊர் மசூதியில் போய் கேட்டீங்கன்னா இவ்வளோ முஸ்லீம் இருக்கிறான். ஒரு இந்து கோயிலில் போய் இங்கே எத்தனை இந்துக்கிறான்னு சொல்ல பார்க்கலாம். கட்டுப்பாடு கிடையாதுமா, இது சுதந்திரம். நீ கும்பிடல என்னப்போ. ஏன்னா கடவுளை கும்பிடணும்னு இது கட்டாயம் காசு கொடுக்குற இடம் இல்லை, இல்லை பயம்படுத்துகிற இடமும் கிடையாது. நீ கும்பிடலன்னா போ. என்ன கடவுள் வந்து உன்னை எப்போ எந்த மதத்துலையாவது கடவுள் வந்து என்னை கும்பிடுன்னு சொன்னா சொல்லலை. மனுஷன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கினா அவங்க கட்டுப்பாடாக ஒரு கம்பெனி மாதிரி வச்சுன்னு கட்டாயம் கும்பிட்டாகணும். இங்கேருந்து நீ வேறு மதத்துக்காரர்கிட்ட பேச விடாத. கட்சிக்காரங்கிறான் தெரியுமா, ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரன் ஃப்ரெண்டு இருந்தா பேசினா இவன் கட்சி விட்டு எடுத்துருவான். திமுக காரங்கிறான்னு வச்சுக்கோ, அண்ணா திமுகவில் ஃப்ரெண்டு இருப்பான். அவனை இவனை 2 பேரும் ரொம்ப அந்நியமா பேசினா அண்ணா திமுக இருக்கிறவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா திமுக காரங்கிட்ட பேசினா அண்ணா திமுகலேருந்து எடுத்துருவாங்க. திமுக காரனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா திமுகலேருந்து எடுத்துருவாங்க. ஆனால் இந்த காங்கிரஸில் இருக்கிறான் தெரியுமா, அவன் எங்கே போய் பேசினாலும் எவனும் கேட்க மாட்டான். அந்த மாதிரி இது இந்து மதம். நீ யார் எந்த கோயிலுக்கு வேணா போய் கும்பிடலாம். எந்த கிறிஸ்துவனாவது இந்து கோயில் போவானா, எந்த முஸ்லீமாவது இந்து கோயிலுக்கு போவானா. ஆனால் இந்துக்கள் எல்லா கிறிஸ்துவ கோயிலுக்கும் போவேன். வேளாங்கண்ணி என்ன கோயில், அம்மன் கோயில் அது. ஆனால் அது கிறிஸ்துவ கோயிலை ஆக்கி வச்சுங்கிறாங்க. ஆனால் எல்லா இந்துக்களும் அங்கே வேளாங்கண்ணி போய் கும்பிடுவான். பாரிஸில் இருக்கிற சர்ச்சு அந்தோனாரி கோயிலில் எல்லா இந்துக்களும் ரோஜா மாலை வாங்கி போடுவான். நாகூரில் இருக்கிறது அது என்ன தர்கா, இந்து தர்காவா? எல்லா இந்துக்களும் அந்த தர்காவுக்கு போய் வருவான். ஏன்னா கடவுள்னு யார் சொன்னாலும் இந்து கையெழுத்து கும்பிடுவான். மற்ற 2 மதத்துக்காரன் அவன் சொல்றது மட்டும்தான் கடவுள், மதம் சொல்றதுதான் கடவுள் இல்லைன்னுவான். அதனால அது ஒரு கட்டாயம் ஜெயிலில் போட்டு வச்சுக்கிற மாதிரி. அது சாட்டை அடிப்பான் வேற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா. இல்லை நீ எங்கன்னா போய் எங்கன்னா கும்பிடு. அதுலேருந்து இப்போ ஒரு கிறிஸ்துவ பொண்ணு ஒரு இந்து பையனை லவ் பண்ணிச்சு. அந்த கிறிஸ்துவ பொண்ணு இந்த இந்து பையன் இந்துவா மாற்ற முடியுமா? இவன் தான் கிறிஸ்துவனா மாறணும். அதே மாதிரி ஒரு முஸ்லீம் பொண்ணு ஒரு இந்து பையனை லவ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதை கூப்பிட்டு உட்கார வச்சு மொட்டையெல்லாம் வச்சு அலங்கோலம் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த இந்து பையன் முஸ்லீமா மாறிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு இந்து எங்கேயாவது கிறிஸ்டினை மாத்தனான்னு சொல்லு, ஒரு முஸ்லீம் பொண்ணை மாத்தனான்னு சொல்லு. ஏன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழறது அது. இது கட்டுப்பாடே இல்லாம சுதந்திரமா வாழறது. உலகத்திலேயே சுதந்திரமான மதம் எதுன்னா இந்து மதம் தான். ஓ, ஆன்மீக தேடல வந்து இந்து மதத்துல தானே. அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஆன்மீகத்தில் எத்தனை பேர் இந்து மதத்தில் ஆன்மீக தேடல் தேடிக்கிறான்? எத்தனை பேர் ஆன்மீக தேடல் தேடிக்கிறான்? ரமண மகான் இருந்தாரு. அங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் கிறிஸ்துவ மதக்காரெல்லாம் போய் அவர் இருவாட்சி கொகையில் உட்காந்து தியானம் பண்றான். நம்ம இந்துக்கள் உட்காந்து துண்டு பீடியாச்சுங்கிறான். அதனால இந்துக்கள் என்ன போய் சாமி கும்பிட்றாங்க ஒஸ்தின்னு நினச்சிக்காத. கிறிஸ்துவம் எல்லாம் கேவலமான நினச்சிக்காத. முஸ்லீம் எல்லாம் எல்லாத்துலேயும் அயோக்கியம் இருக்கிறான். எல்லா மதத்திலையும் யோகியனும் இருக்கிறான். எல்லா மதத்திலையும் கெட்டவன் இருக்கிறான். எல்லா மதத்திலையும் நல்லவனும் இருக்கிறான். ஆனால் மதம்ன்றது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது கடவுள். மதத்துக்கு அப்பாற்பட்டது தான் கடவுள். மதம்ன்றது கட்சி மாதிரி.
கடவுள் இருந்தது இந்த எந்த கட்சிக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது, மனுஷன் கட்டுப்பட்டவன். சொல்லு. இப்போ நம்ம பாடம் படிக்கிறோம்லங்க. ஆமா. இந்த பாடம் படிச்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள நிறைய மாற்றங்கள். ஆமா, நீ பாடம் படிச்சதால தானே மாற்றம் வந்தது, படிக்கிறதுக்கு முன்ன வராது. அது வந்து படிச்சாதான் மாற்றம் வரும், படிக்கிறதுக்கு முன்ன அவன் பண்றதுதான் கரெக்டுன்னு போவான். ஆமா. இப்போ மாற்றம் பண்ணினதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்க பசங்க கிட்ட எல்லாம் நம்ம சேஞ்ச் வித்தியாசமா தெரிகிறோம்ல. ஆமா, நீ வேறுபட்டு நிப்பிய அவங்களெல்லாம் எப்படி நான் ஃபேஸ் பண்றது? நான் விட்டுட்டு வந்துடுறேன், புருஷனை கூப்பிடு, உள்ள தள்ளு, கதவு மூடு, 2 சாட் சாத்திட்டு வந்துட்டு. இல்லைங்க, ஹஸ்பண்ட் ஒண்ணு என் பாதிக்கு வா, நான் உன் பாதிக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு. அவர் பிரச்சனை இல்ல, அவ்வளவுதான். உனக்கு அவன் அந்த ஆள் ஒண்டிதமா தடையா இருந்தாதான் பிரச்சனை. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் தடையா இருந்தா உனக்கு ஒண்ணு இல்ல. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னா இருந்தா மத்தவங்க எல்லாம் தாய் தாப்பா அக்கா தங்கச்சி எல்லாம் தடை. கல்யாணம் ஆச்சுன்னா கனவை ஒத்து வச்சுட்டா உனக்கு தடையே கிடையாது. போ, அது ரயில்வே வேலை செய்யற வீட்டுக்காரன் உனக்கு நல்ல பாஸ்போர்ட் அனுப்பிச்சுப்பா, உன்னை துட்டு வாங்கிட்டு வாட்டி வரும்போது கோயிலுக்கு சொல்லிக்கிறேன். அதுக்கு இல்லைங்க, இப்ப மத்தவங்களுக்கு முன்னாடி வந்து எல்லாத்துலயும் குறை சொல்லிருப்பாமா. ஹாஸ்பிட்டலுக்கு சைக்காலஜி டாக்டர் நீ வந்து. ஆமா, ஏன்னா உன்னை மெண்டல் மாதிரி ஆக்கிடுவாங்க அவங்க. அதான் நீ மெண்டல் ஆகல, நீ தைரியமா இரு. அவங்க பார்த்தாதான் எனக்கு லூஸ் மாதிரி தெரியுது. இல்ல, அப்படித்தான் தெரியும். இந்த 2 கண்ணுக்கு மண்டல பேயின்ற மாதிரி உன்னை பார்த்த உடனே அவங்களுக்கு வேற மாதிரி தெரியுது. அதனால உன்னை டாக்டர் கிட்ட இட்டு பாப்பா. நீ என்ன சொல்லு, வாங்க வாங்க நான் தான் உங்களை இட்டு போகணும்னு சொல்லிடு. அதனால யாரை கண்டும் பயப்படக்கூடாது. ஊரு அப்படிப்பட்ட இவரை ராமகிருஷ்ண பரமஹம்சரை இந்த ஆன்மீகத்துல போய் பேதி நிக்கவே இல்லை. அவருக்கு அவருடைய நிலையை பார்த்து எல்லாரும் பைத்தியம் பிடிச்ச போச்சு, அந்த ஆளுக்கு அந்த ஆள் பின்னாடி ஞானின்னு சுத்துறான். எல்லா காலகட்டத்திலும் எல்லா மகானையும் குறை சொன்னான், நம்மள சொல்ல மாட்டாங்களா? அதனால நீ அதெல்லாம் நீ போற பாதை உனக்கு மனசுக்கு உறுதியா இருந்ததுன்னா யார் எது வேணா சொல்லிட்டு நான் போற பாதை போய் நேர்பண்ணி போ, அதுதான் கரெக்ட். ரொம்ப சந்தோஷம்.